பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் ஒரு இளம் பெண்ணுக்கு அந்த குறைபாட்டை சரி செய்து சேலம் அரசு மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் மருத்துவ தேவையை சேலம் அரசு மருத்துவமனை பூர்த்தி செய்து வருகிறது. குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனை இருதய சிகிச்சை துறை நாள்தோறும் 9,000 பேர் முதல் 10,000 பேர் வரை புறநோயாளிகளுக்கான ஆலோசனையை வழங்கி வருகிறது. இவர்களில் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்துவிடும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை முறையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஒரே நேரத்தில் 5 குழந்தைகள் மற்றும் ஒரு இளம்பெண்ணுக்கு இதயத்தில் பிறவி குறைபாடாக இருந்த நிலை சிகிச்சை மூலம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் தெரிவித்தார். 6 பேருக்கு தலையீட்டு சாதனம், அதாவது க்ளோஷர் டிவைஸ் மூலமாக இருதயத்தில் உள்ள அந்த ஹோலை அடைச்சிருக்காங்க. I want to appreciate the entire team of cardiology. இது முன்னாடி வெளியில் அனுப்பி பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்கிறோம். இது ஒரு ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு வெளியிலன்னா 2 to 3 lakhs ஆகும். இதயத்தில் ஓட்டை கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இடையீட்டு சாதனம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அவர்களின் இயல்பான ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் மருத்துவர் கண்ணன். ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃபீமேல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்ப 1000 குழந்தைகளில் 8 பேருக்கு இருதய குறைபாடு பிறப்பிலேயே இருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 4 மில்லிமீட்டர் முதல் ஓட்டை இருக்கும் நிலையில் 3 விதமான சிகிச்சை முறைகள் மூலம் அது சரி செய்யப்பட்டு இடையீட்டு சாதனம் வைக்கப்படுகிறது. இதன் மூலம் இருதய பிரச்சனைகளால் உயிரிழப்பு ஏற்படுவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 75 லட்சம் பொதுமக்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனை உயர் சிகிச்சை வாய்ப்புகளை உறுதி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியில் 2.5 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட கேட்டோம், இல்லை காப்பீட்டு அட்டையிலே பண்ணிக்கலாங்க, செலவாகாது, நீங்கள் குழந்தைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி நாங்கள் பண்ணிட்டோம். சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் எடுத்த அர்ப்பணிப்பு மிக்க முயற்சி காரணமாக பிறவியிலேயே இருதய குறைபாடு உள்ள 6 பேரின் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மாற்றப்பட்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.